வணக்கம். தமிழன் செய்திகள். தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க மாணவர்கள் முன்வர வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது. கோவை விமான நிலையத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்தார். கோவையில் உள்ள ஜி. குப்புசாமி நாயுடு மருத்துவமனையின் தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவருக்கு தமிழக ஆளுநர், மாவட்ட ஆட்சியர், அமைச்சர் சம்பத் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு துணைத் தலைவர், தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும், மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது என கோவை விமான நிலையத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, புளியரை, திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் கனிமவள லாரிகளுக்கு சுரங்கத்துறை குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி இருந்தும் அந்த நேரத்தை கடைபிடிக்காமல் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, புளியரை, திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் கனிமவள லாரிகளுக்கு சுரங்கத்துறை குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி இருந்தும் அந்த நேரத்தை கடைபிடிக்காமல் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பள்ளி மாணவர்கள், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். விதிமீறும் லாரிகள் மீது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சியில் மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் திருச்சி ரயில்வே நிலையம் எதிரில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் திருச்சி ரயில்வே நிலையம் எதிரில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்றிய அரசை கண்டித்தும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் RS ரோடு செல்லியம்மன் கோயிலில் வழிபாடு உரிமை மறுப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் RS ரோடு செல்லியம்மன் கோயிலில் வழிபாடு உரிமை மறுப்பதை கண்டித்து திருவரங்கத்து செல்லியம்மன் கோயில் விழா கமிட்டி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு டிரஸ்ட் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஸ்ரீரங்கம் தேவி தியேட்டர் எதிர்ப்புறம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் செல்வி, AITUC மாவட்ட செயலாளர் அன்சாரி, மக்கள் கலை இலக்கிய கழகம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜீவா மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு டிரஸ்ட் தலைவர் ராஜேந்திரன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி சீர்மரபினர் நலசங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பத்தில் சீர்மரபினர் நலசங்கத்தின் சார்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது கேரள அரசை கண்டித்தும் இப்பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான சீர்மரபினர் நலசங்கத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு DYFI மாணவர் இயக்கம் சார்பாக நீட் தேர்வினை ரத்து செய்ய கோரியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரியும் தொடர் இருப்பு போராட்டத்தை கையில் எடுத்தனர். மாணவிகளும் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு DYFI மாணவர் இயக்கம் சார்பாக நீட் தேர்வினை ரத்து செய்ய கோரியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரியும் தொடர் இருப்பு போராட்டத்தை கையில் எடுத்தனர். இதில் மாணவிகளும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது தாவேக அரசையும் ஒன்றிய அரசையும் எதிர்த்து மாணவர்கள் கோஷமிட்டனர். பின்பு காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த போராட்டம் ஆனது மாணவர் சங்க தலைவர் தேவா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஆற்காடு வேலூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் பார்க்கிங் ஸ்டாண்டாக மாறியதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சித்ரா காஃபி மற்றும் SSS கல்லூரிக்கு எதிரே அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம் அண்மையில்தான் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. ஆனால் திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே இம்மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதி ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் சிக்கி பெரும் வாகன நெரிசலில் திணறி வருகிறது. எனவே சாலையை சிறைப்பிடித்துள்ள ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யாவிட்டால் பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய கொடி நாளை முன்னிட்டு 120க்கும் மேற்பட்ட மாணவிகள் தேசிய கொடி போன்று நின்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்.
தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி தேசிய தர நிர்ணய குழுவின் மறுமதிப்பீட்டில் ஏ தர சான்று பெற்றதை தொடர்ந்து தேசிய கொடி நாளை முன்னிட்டு தேசிய நலப்பணி திட்டம் அலகுகள் மற்றும் தேசிய மாணவர் படை இணைந்து நமது மூவர்ண கொடி இந்தியாவின் பெருமை என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் ஜூலை 22, 2026 அன்று காலை 8:45 மணிக்கு கல்லூரி திறந்தவெளி அரங்கில் NCC தன்னார்வல மாணவிகள் 120 பேர் தேசிய கொடி போன்று நிழல் படமாக நின்று காண்பித்தனர். தொடர்ந்து கல்லூரி முதல்வர் ஷிபானா உறுதிமொழி மாணவிகளுடன் எடுத்துக்கொண்டார். தமிழக அரசே டாக்ஸி செயலியை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட கால் டாக்ஸி கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவானந்தா காலனி டாடாபாத் பகுதியில் கோவை மாவட்ட கால் டாக்ஸி கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற தனியார் செயல்களுக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசாங்கமே ஒருங்கிணைந்து டாக்ஸி முன்பதிவு செயலியை உருவாக்க வேண்டும், இல்லை என்றால் அது தனியார் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மதுரை அப்போலோ சிறப்பு மருத்துவமனையில் ஆண்மையியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அதிநவீன ஆண்ட்ரோலஜி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆண்களின் ஆண்மை குறைவு, பாலியல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் ஆண்மையியல் குறித்த முழுமையான பரிசோதனை, அதிநவீன நோய் கண்டறிதல் மற்றும் மிக குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அறுவை சிகிச்சைகளை வழங்கும் சிறப்பு ஆண்ட்ரோலஜி கிளினிக் மூலம் மதுரை அப்போலோ சிறப்பு மருத்துவமனை ஆண்களுக்கான மருத்துவ சேவையில் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் முற்றிலும் இரகசியத்தன்மை மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சையை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கிளினிக் ஆண்களின் உடல் நலம், குழந்தையின்மை மற்றும் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் பல்வேறு சிக்கல்களுக்கு சிறந்த சிகிச்சைகளை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் புதிய பேருந்து நிலையம் அமைவதற்கான இடத்தை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல் கிழக்கு, மேற்கு மற்றும் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் புதிய பேருந்து நிலையம் அமைவதற்கான இடத்தை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல் கிழக்கு, மேற்கு மற்றும் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தீர்மான நகல்களை தமிழக முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட உள்ளதாகவும், இதனை மீறி பேருந்து நிலையம் அமைக்கும் பட்சத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர மாவட்ட தலைவர் மணிகண்டன், கிழக்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணி, மேற்கு மாவட்ட தலைவர் சுவாமிநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஜனநாயகன் திரைப்பட கொண்டாட்டத்துடன் சமூக பொறுப்பையும் விதைக்கும் புதிய முயற்சியை கனிமொழி சந்தோஷ் முன்னெடுத்துள்ளார். ஜனநாயகனை கொண்டாடுவோம், பொறுப்புள்ள நாயகனாக மாறுவோம். ஜனநாயகன் பாஸ்போர்ட் மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கினார் எம்எல்ஏ டாக்டர் கனிமொழி சந்தோஷ். தளபதி மக்கள் முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு திரைப்பட கொண்டாட்டத்தை சமூக பொறுப்புணர்வுடன் இணைக்கும் வகையில் கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் ஜனநாயகன் பாஸ்போர்ட் என்ற மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திரைப்பட ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக பங்கேற்று பொறுப்புள்ள குடிமகனாக செயல்பட உறுதிமொழி ஏற்றனர். டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடியை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தும் திண்டுக்கல்லில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் SFI மற்றும் DYFI அமைப்புகளை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி மாணவ மாணவிகள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக திண்டுக்கல் பேருந்து நிலைய பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த 40 வயதான ஒருவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு அரிய மற்றும் உயிருக்கு ஆபத்தான இரத்த நோயிலிருந்து அவரை காப்பாற்றிய அவரது ஸ்டெம் செல் நன்கொடையாளரை சந்தித்தார்.
சென்னை மருத்துவக் கல்லூரியில் RGGGH இரத்த புற்றுநோய் நிபுணரும் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று மருத்துவருமான டாக்டர் அருணா ராஜேந்திரன் தலைமையிலான குழு இயல்பான இரத்த அணுக்களின் உற்பத்தியை மீட்டெடுக்க மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டது. இதுகுறித்து பயனாளி சாம்னு நன்கொடையாளருக்காக காத்திருந்து DKMS ஃபவுண்டேஷன் மூலம் சரியாக பொருந்தும் ஒருவரை கண்டுபிடிக்க முடிந்தது என்றும், மேலும் இந்த சந்திப்புக்காக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்த பரிதோஷ் எனக்கு உதவினார் எனவும், மேலும் நன்கொடை வழங்கிய பரிதோஷுக்கும் DKMSக்கும் நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார். சென்னை உயர் சிகிச்சைக்கு புகழ்பெற்ற காவேரி மருத்துவமனை குழுமம் காவேரி 3X சென்னை என்ற பெயரில் ஒருங்கிணைந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் மேம்பட்ட ரோபோட்டிக் தொழில்நுட்பம், விரிவான அறுவை சிகிச்சை நிபுணத்துவம் மற்றும் அதிக திறன் கொண்ட பல்துறை மருத்துவ குழுக்களை சென்னையில் உள்ள அதன் 3 மருத்துவமனைகளிலும் சீரான உயர்தர சிகிச்சை வழிகாட்டுதல்களின் கீழ் ஒன்றிணைக்கிறது என்றும், மேலும் இத்திட்டத்தின் கீழ் இரையக்குடலியல், புற்றுநோயியல், சிறுநீர் பாதையியல், மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் மற்றும் சிறுநீரக மருத்துவவியல் உள்ளிட்ட பல மருத்துவ துறைகளில் ரோபோட்டிக் சாதன உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். கோவை காந்திபுரத்தில் இருந்து ஆலாந்துறை நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்றில் இருக்கை கிடைக்காததால் நடத்துனர் இருக்கையில் அமர்ந்த பயணியை கண்டித்து நடுரோட்டில் கீழே இறக்கிவிட்ட விவகாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தியது. காந்திபுரத்தில் இருந்து அரசு பேருந்தில் தனது குடும்பத்தினருடன் ஆலாந்துறை செல்வதற்காக ஏறிய பயணி ஒருவர் பேருந்து முழுவதும் பயணிகள் நிரம்பி வழிந்ததால் உட்கார சீட்டு இல்லாமல் பரிதவித்து உள்ளார். நிலைமையை புரிந்து கொண்ட அவர் வேறு வழியின்றி காலியாக இருந்த நடத்துனர் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்துள்ளார். சிறிது நேரத்திற்கு பின் இருக்கைக்கு வந்த நடத்துனர் தன் இருக்கையில் ஒரு பயணி அமர்ந்து இருப்பதைக் கண்டு கடும் ஆத்திரம் அடைந்த அவர் பேருந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்தபோது குடும்பத்துடன் வந்த அந்த பயணியை நடுரோட்டில் வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டு உள்ளார். கோவை திரையரங்கில் DJ நிகழ்ச்சியுடன் ஜனநாயகன் திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடினர். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள கங்கா யமுனா காவேரி திரையரங்கில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஈடுபட்டனர். இதில் DJ நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இங்கு கூடிய ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் விஜயின் பாடல்களுக்கு ஆடி பாடியும் கொண்டாடினார்கள். ரசிகர்களின் கொண்டாட்ட நிகழ்வுகளை முன்னிட்டு திரையரங்கு பகுதியில் காவலர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டனர். மேலும் இந்த திரையரங்கில் திரைப்படத்தை காண்பதற்கு அமைச்சர் சம்பத்குமார் வருகை புரிந்தார். அவருக்கு தாவேகா கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலையில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு ரத்து செய்ய கோரி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்திற்குட்பட்ட பெரணமல்லூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பெரணமல்லூர் வட்டார கிளை சார்பில் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கையினை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதி முன்னாள் காங்கிரஸ் MLA பிரின்ஸ் தலைமையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதி முன்னாள் காங்கிரஸ் MLA பிரின்ஸ் தலைமையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்த்தாண்டம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தும், மேலும் தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காரப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை பேருந்து நிலையம் அருகில் அப்துல் கலாம் விவசாயிகள் சங்கம் சார்பில் அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுத்து தமிழ்நாடு அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை பேருந்து நிலையம் அருகே டாக்டர் அப்துல் கலாம் விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய கோரிக்கை விடுத்து பொன்னுசாமி தலைமையில் தமிழ்நாடு அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் காரப்பட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வஜ்ரம் என்ற செல்வராஜ் கண்ணன் மற்றும் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அதிமுக தொழில்நுட்ப மாவட்ட பொறுப்பாளர் தொழிலதிபர் தீபக் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தேனி மாவட்டம் சின்னமனூர் நகரில் பாரத் திரையரங்கில் காலை 9 மணிக்கு ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்பட்டது. இதற்காக சின்னமனூர் பகுதியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த கொண்டாட்ட நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா பங்கேற்று ஊர்வலமாக திரையரங்கத்திற்கு வந்து இனிப்புகள் வழங்கி திரைப்பட வெளியீட்டை கொண்டாடினார். திருப்பூரில் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக மாநகர மாவட்ட இளைஞர் அணி திருப்பூர் தளபதி வீரா ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட மகளிருக்கு இலவசமாக சினிமா டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் மற்றும் மாநகர மாவட்ட இணை செயலாளர் சுகுமார் தலைமையில் மாநகர மாவட்ட இளைஞர் அணி தளபதி வீரா ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட மகளிருக்கு இலவசமாக சினிமா டிக்கெட் வழங்கப்பட்டது மற்றும் சினிமா இடைவேளையின் பொழுது ஸ்நாக்ஸ் செலவிற்காக 100 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அப்பாஸ், மாநகர மாவட்ட இளைஞரணி சிவா மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் பகுதியில் அமைந்துள்ள திரையரங்கில் தமிழக முதல்வரும் நடிகருமான விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் காட்சி வெளியான நிலையில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உற்சாக நடனமாடியும் கேக் வெட்டியும் திரையரங்கிற்கு படம் பார்க்க வருகை தந்தனர். மாமண்டூர் பகுதியில் உள்ள லாரல் மால் C3 CIN மாஸ் திரையரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மரகதம் குமரவேல், ஜான் ராஜேஷ், ஜில்லா சபரி, மனோஜ் மற்றும் ரசிகர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் DJ சண்டே மேளம் ஆட்டம் பாட்டத்துடன் கேக் வெட்டி திரையரங்கம் முழுவதும் விழா கோலம் பூண்டது. மேலும் ஜனநாயகன் முதல் காட்சியை ரசிகர்கள் திரைப்படத்தை உற்சாகமாக பார்த்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள தனியார் திரையரங்கில் தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து நேற்றைய தினம் இரவு பிளெக்ஸ் வைப்பதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் பாரத் திரையரங்கம் முன்பு நேற்றைய தினம் இரவு விஜய் ரசிகர்கள் சார்பில் பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் பிளெக்ஸ் பேனர் வைப்பதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் லெப்ட் பாண்டி தரப்பினருக்கும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களின் தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அனைவரையும் கலைந்து செல்ல வலியுறுத்தினர். இதனால் சின்னமனூர் பகுதியில் நேற்று தினம் இரவு பரபரப்பு காணப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக சின்னமனூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் சார்பில் பதிவு மற்றும் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், மருத்துவ பரிசோதனைகள் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது. கோவை மாவட்டம் மதுக்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியான நிலையில் மதுக்கரை காக்கா சாவடி பகுதியில் அமைந்துள்ள திரையரங்கில் காலையில் மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் மதுக்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஜனநாயகன் திரைப்படம் மதுக்கரை காக்கா சாவடி பகுதியில் அமைந்துள்ள திரையரங்கில் காலையில் மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மேலும் இதில் திரைப்படத்தின் வெற்றியை வாழ்த்தி பிரம்மாண்ட பேனர்கள் கட்சி நிர்வாகிகள் வைத்திருந்தனர். இந்த விழாவில் ஏராளமான ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் கோவிலில் நவமி திதியை முன்னிட்டு 9ஆம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் கோவிலில் நவமி திதியை முன்னிட்டு 9ஆம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வண்ண மலர்கள் மற்றும் பல்வேறு பழங்களால் செய்யப்பட்ட தோரணை மாலைகள் அணிவிக்கப்பட்டு மாம்பழ இதழ்களால் ஆன சிறப்பு காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காரைக்குடியில் ஜனநாயகன் திரைப்படத்தை கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபு திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்தார். காரைக்குடியில் தமிழக முதல்வர் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படம் இன்று காலை பாண்டியன் திரையரங்கில் திரையிடப்பட்டது. தமிழக கனிமவள அமைச்சர் டாக்டர் பிரபு தியேட்டரில் ரசிகர்களுடன் சேர்ந்து படம் பார்த்தார். முன்னதாக தியேட்டர் வளாகத்தை சுற்றிலும் பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டு பாடல் இசைக்கப்பட்டு
ரசிகர்கள் ஆரவாரத்துடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். சிறப்பு காட்சி இன்று காலை 9 மணிக்கு திரையிடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளும் மற்றும் ரசிகர்களும் படம் பார்த்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இன்று பிரம்மாண்டமாக வெளியான தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சிவகங்கை நகரின் காந்தி வீதியில் அமைந்துள்ள யாழினி திரையரங்கில் இன்று முதல் திரையிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் இன்று பிரம்மாண்டமாக வெளியான தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சிவகங்கை நகரின் காந்தி வீதியில் அமைந்துள்ள யாழினி திரையரங்கில் இன்று முதல் திரையிடப்பட்டது. திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை காண அதிகாலை முதலே ஏராளமான ரசிகர்கள் திரையரங்கு வளாகத்தில் திரண்டதால் அந்த பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது. இதில் தமிழக வெற்றிக் கழக கொடிகளை ஏந்திய ரசிகர்கள் மேளதாளம் முழங்க உற்சாகமாக நடனமாடி திரைப்பட வெளியீட்டை கொண்டாடினர். மேலும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் விஜயின் உருவப்படங்களுக்கு மலர் தூவியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பத்தூர் நகரில் உள்ள CKC ராமஜெயம் மற்றும் பாலமுருகன் ஆகிய 3 திரையரங்குகளில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திருப்பதி சார்பில் முதல் காட்சிக்காக மொத்தம் 1200 இலவச டிக்கெட்டுகள் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் நகரில் உள்ள CKC ராமஜெயம் மற்றும் பாலமுருகன் ஆகிய 3 திரையரங்குகளில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திருப்பதி சார்பில் முதல் காட்சிக்காக மொத்தம் 1200 இலவச டிக்கெட்டுகள் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் அதனைத் தொடர்ந்து MLA டாக்டர் திருப்பதி பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுடன் இணைந்து ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் காட்சியை திரையரங்கில் அமர்ந்து கண்டுகளித்தார். அப்போது ரசிகர்கள் உற்சாக முழக்கங்கள் எழுப்பி கைத்தட்டி ஆரவாரம் செய்து திரைப்படத்தை வரவேற்றனர். ஜனநாயகன் திரைப்படம் வெளியான தியேட்டர் வாசலில் நரிக்குறவர்கள் குடிசைவாசிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உணவு வழங்கி இலவசமாக திரைப்பட டிக்கெட் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் விஜயா தியேட்டர் திரையரங்கம் முன்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு காலை உணவு விலையின்றி வழங்கப்பட்டது. மேலும் மயிலாடுதுறை சார்ந்த நரிக்குறவர்கள் கூலி தொழிலாளர்களுக்கு உணவுடன் இலவச திரைப்பட டிக்கெட்களை கட்சியின் மாவட்ட செயலாளர் கோபிநாத் வழங்கினார். இதில் நகர செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சிதம்பரம் லேனா மற்றும் வடுகநாதன் திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படத்தின் அனைத்து காட்சிகளுக்கும் ரசிகர்கள் ஆர்வத்துடன் வருகை தந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. சிதம்பரம் நகரில் உள்ள லேனா மற்றும் வடுகநாதன் திரையரங்குகளில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்றது. இந்த படம் விஜயின் அரசியல் பயணத்திற்கு முன் அவர் நடித்த கடைசி திரைப்படமாக கருதப்படுவதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. மேலும் ரசிகர்கள் குத்தாட்டம் ஆடி முழக்கங்களை எழுப்பி திரையரங்கு பகுதியை திருவிழா கோலமாக மாற்றினர். திரைப்படம் தொடங்கியதும் விஜயின் அறிமுக காட்சிக்கு ரசிகர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். மேற்கு மண்டல நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்த மேற்கு மண்டல நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. இதில் திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கலந்து கொண்டார். கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசும்போது, அம்பேத்கரை வணங்கிக் கொண்டே அவரின் கொள்கைகளை காலி செய்யும் பணியை பாஜக செய்கிறது என்றும், மேலும் அதனை அம்பேத்கர், பெரியார் கண்ணாடி அணிந்து பார்த்தால்தான் தெரியும் என திருமாவளவன் திருப்பூரில் பேசினார். ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த தாவேக்காவினர் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் பகுதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த தாவேக்காவினர் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே 29வது வார்டு கவுன்சிலர் ரஜினி தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பேருந்தை நிறுத்தி பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டனர். இந்நிகழ்வால் பேருந்து நிலையம் பகுதியில் 1/4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வடலூரில் கொள்முதல் விலையில் செல்போன் விற்பனை செய்வதால் சிறு வணிகர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வள்ளலார் கைபேசி பழுது நீக்குவோர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷன் சார்பில் மனு அளித்தனர். செல்போன் உதிரி பாகங்களை வடலூரில் 2 செல்போன் கடைக்காரர்கள் மொத்த விலைக்கு செல்போன்களை விற்பனை செய்வதால் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் உள்ளூர் செல்போன் சேவை மற்றும் விற்பனை தொழில் செய்பவர்கள் பாதிக்கப்படுவதாகவும், வணிகர்களை பாதுகாக்க முறையாக விசாரணை செய்து
தொடர்பாகவும் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதுபோன்று மொத்த விற்பனையில் கடைக்காரர்கள் ஈடுபடுவதால் சில்லறை விற்பனை செய்யும் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் கடைகளை மூடும் நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. வணிகர்களை பாதுகாக்க முறையாக விசாரணை செய்து சமரச கூட்டம் நடத்தி நிரந்தர தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் வேதாரண்யம் நகரத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வி த லீடர்ஸ் சார்பாக நாகை மாவட்ட தன்னார்வல ஒருங்கிணைப்பாளர் ராம வைரமுத்து தலைமையில் நடைபெற உள்ள போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு பேரணி குறித்த ஆலோசனை கூட்டத்தில் வேதாரண்யம் ஒன்றிய தன்னார்வலர் குழு ஒருங்கிணைப்பாளர் கவிதா பாபு மற்றும் அமைப்பை சேர்ந்த தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாறுவோம், மாற்றுவோம், மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்கட்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என வலியுறுத்தி நடைபெற உள்ள விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள செய்து பேரணி அமைதியாக நடத்துவது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆற்காடு வட்டாரத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய கோரி விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். ஆற்காடு வட்டாரத்தில் காரிஃப் 2026 பருவத்திற்கான பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வாழை மற்றும் மஞ்சள் ஆகிய தோட்டக்கலை பயிர்களுக்கு 14 கிராமங்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளதாக ஆற்காடு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் திரு ப. மணிகண்டன் தெரிவித்துள்ளார். இதன்படி வாழை பயிருக்கு ஏக்கருக்கு 62,700 காப்பீட்டு தொகையும் 3,135 பிரீமியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் பயிருக்கு ஏக்கருக்கு 59,400 காப்பீட்டு தொகையும் 2,970 பிரீமியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா அடுத்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ள நிலையில் பேராலயத்தை புதுப்பித்தல், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக பிரசித்தி பெற்றதாகும். இங்குள்ள புனித ஆரோக்கிய மாதாவை தரிசிக்க உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி மாதா பிறந்த நாள் உடன் நிறைவு பெறும். மேலும் 10 நாட்கள் நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் உலகின் பல்வேறு பகுதியில் இருந்து சுமார் 30 - 50 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண தமிழன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.